இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் இருக்க கலைச்சொற்கள் எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். இது வந்து குரூப் 4லேயும் வரும், குரூப் 2A மெயின்ஸ் தமிழ் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வரும். கண்டிப்பாக கலைச்சொற்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக கலைச்சொற்களில் வரும். ஏன்னா சிலபஸில் இது டேரெக்டாகவே நமக்கு இருக்குது. பாருங்க கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா 6th சொல்லும் பொருளும் பார்த்தோம். அதில் எப்படி வரும் பார்த்தா பொருத்துதல் கொடுத்துருவாங்க, பொருத்தமான பொருளை தேர்ந்து செய்தல் அப்படின்னு. அதான் சொன்ன மேட்ச்ல கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி எப்படி கேட்பாங்கன்னா எதிர்ச்சொல்ல கேட்பாங்க. நமக்கு அந்த பொருள், அந்த சொல்லுக்கான பொருள் தெரிஞ்சாதான் அதுக்கு நம்ம எதிர்ச்சொல் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். அப்படி கேட்பாங்க. இல்லாட்டி எப்படின்னா பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிங்க. இப்போ ஒரு பொருளுக்கு வந்து, இப்போ ஒரு சொல்லுக்கே வந்து 3 பொருள் இருந்துச்சு அப்படின்னா 3 பொருள் கரெக்டாக இருக்கும், 1 மட்டும் மாறி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி 3 டாபிக் இருக்கும். எதிர்ச்சொல்லு, பொருத்துதல், பொருத்தமான சொல்லை கண்டே. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம கலை சொற்கள் எங்கே வருதுன்னு பாருங்க. 7th டாபிக்ல இருக்கு பாருங்களா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 7th ஒன். இதே சிலபஸ் தான் வந்து குரூப் 2A மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த 21 டாபிக்கும் அவங்களுக்கு இலக்கணத்தில் வரும். இலக்கணம் நமக்கு வந்து 30+ கொஷின், 40 கிட்ட வரலாம். ஆனால் அவங்களுக்கு 60 கொஷின்ஸ் வரும். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சொல்லின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சொல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் கிளாக் வைஸ்னா இப்படி சுற்றும், ஆன்டி கிளாக்னா அதுக்கு ஆப்போசிட். ஸோ வலஞ்சொல்லி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இடஞ்சொல்லி எழுத்து தான். ஓகேவா. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். இப்போ எல்லாருமே இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் இல்லாமல் உலகம் இல்லை. ஸோ இணையம் அப்படின்ட்டாங்க. நம்ம வந்து இணைக்கிறதே அதுதான். ஸோ இணையம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் அப்படின்னு பாருங்க. ஃபேஸ் அப்படிங்கிற முகம்னு இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்னா என்ன, தேடுறது. ஸோ தேடு பொறி அப்படின்னு சொல்லுவோம். வாட்ஸ்அப் அப்படின்னா புள்ளனம் அப்படிங்க, வாட்ஸ்அப். நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் இன்ஜின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ஸ் இன்ஜின் அப்படின்னா குரல் தேடல் அப்படின்னா பாருங்க. வாய்ஸ் அப்படின்னா குரல், சர்ச்னா தேடல். ஸோ அப்படி ஈஸியாக. டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடு திரை. டச்னா நம்ம தொடுறது தான். ஸோ தொடு திரை. ஆப் அப்படின்றது வந்து அப்ளிகேஷன். ஸோ அது செயலி. ஏன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஒரு செயலி தான் செய்கிறோம். ஸோ செயலி. இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல். எல்லாருக்குமே தெரியும் இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. காண்டினென்ட் அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காண்டினென்ட் அப்படின்னா கண்டம். எக்ஸாம்பிள் வந்து இந்த படத்தில் கூட சொல்லுவாங்க தெரியுமா, சூரிய படத்தில், சிங்கம் படத்தில் வந்து சொல்லுவாங்க கண்டம் விட்டு கண்டம் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேருந்து அவர் ஏதோ காண்டினென்ட்டுக்கு போயிருப்பாங்க, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரேஷன் அப்படின்னா வலசை. கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சானிட்டரி அப்படின்னா புகழிடம் அப்படின்றது. வெதர் அப்படின்னா வானிலை. இந்த கிளைமேட்டும் வெதரும் ரெண்டுமே உங்களுக்கு குழப்பம். ஏதாவது ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்வது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இல்லாட்டி வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி வந்து நியூஸில் வந்து வானிலை அறிக்கை தான் சொல்லுவாங்க, வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ டெய்லி இப்போ வானிலை அப்படின்றது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு எப்படியாவது கிளைமேட் சேஞ்ச், அது தப்ப வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவி ஈர்ப்பு புலன் அப்படின்றது. ஏன்னா கிராவிடேஷனல் அப்படின்னா நமக்கு புவி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கும்போது அதுவே வந்து செயற்கை இல்லை. ஸோ செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சேட்டிலைட்னா செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. ஏன்னா வந்து சூப்பர் அப்படிங்கும்போது நமக்கு திறன் வந்து எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ மீத்திறன் கணினி அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் அப்போ நுண்ணறிவு. அறிவு தான் இன்டெலிஜென்ஸ், அது நுண்ணமாக இருக்கணும் அப்படின்னா நுண் அறிவு அப்படின்னு. எஜுகேஷன் அப்படின்னா கல்வி தெரியும். பிரைமரி ஸ்கூல் அப்படின்னா தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா மேல்நிலை பள்ளின்னு சொல்லுவாங்க. லைப்ரரி அப்படின்னா நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி. ஸோ இது ரெண்டுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்தா, லிஃப்ட்டுங்கும் போது அப்படி தூக்கிட்டு போகுது நம்மளை கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. ஸோ அதனால மின் தூக்கி. எஸ்கலேட்டர் அது லிஃப்ட். எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது நகர்ந்து போகுது. ஸோ மின் படிக்கட்டு நகர்ந்து போகிறனால. ஓகேவா. ஸோ காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைப்ரரின்னு கொடுத்துருக்காங்க. மின் நூலகம். லைப்ரரினா நூலகம் தெரியும், அது மின் நூலகம். புக்ஸ் அப்படின்னா மின் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேகசின் அப்படின்னா மின் இதழ்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்கம் அப்படின்னா நல்வரவு. வெல்கம் மேக்ஸிமம் வந்து நம்ம ஏதாவது கல்யாண ஃபங்க்ஷன்லாம் போய் தான் வருக வருக நல்வரவு அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் அப்படின்றாங்க. சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடைகள், அது ஆயத்தமாக இருக்குது, அதான் ரெடிமேட் ட்ரெஸ். மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. கமாடிட்டி அப்படின்னா பண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபெரிஸ் அப்படின்னா பயண படகுகள் அப்படின்றாங்க. ஃபெரிஸ்னா பாருங்க, ஃபியரா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெரிஸ் அப்படின்னும் போது நம்ம பயணம் பண்ணும்போது மேக்ஸிமம் படகுல போகும்போது பயமா இருக்கும். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் அப்படின்றது. கன்சியூமர்னா வாங்குறவங்க நம்ம. ஸோ அதனால நுகர்வோர் அப்படின்னு சொல்றாங்க. வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம். வாயேஜ்
நான் சும்மா பான் வாயேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல போகும்போது, ஸோ தான் கடற்பயன்றான். என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லி. அடல்ட்ரேஷன் அப்படின்னா கள்ளப்படம். மர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். பேட்ரியாசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. ஆர்ட் கேலரி அப்படிங்கும்போது கலைக்கூடம். இதே வந்து லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய் உணர்வு. ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. இந்த ட்ரஸ்ட் வேற, நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட், ஓகே அது வேற. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு சொல்றாங்க. ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செல்லுவை சங்கம். நெக்ஸ்ட் வந்து ஸ்காட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரணியர் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமானிட்டி அப்படின்னா மனித நேயம். மெர்சி அப்படின்னா கருணை, இதை இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். லாரி அப்படின்னா சரக்குந்து, ஏன்னா லாரில சரக்கு தான் எதுவும் போயிடும், ஸோ சரக்குந்து. நெக்ஸ்ட் வந்து நோபல் பரிஸ்க்கு அதே நோபல் பரிஸ் தான். டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இங்கே கலைச்சொற்கள்ல, அதாவது ஆங்கிலத்துக்கான இனியான தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க 6th புக்ல. இதோட பிடிஎஃப்பும் சரி, சொல்லும் பொருளோட பிடிஎஃப் ரெண்டுமே வந்து நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.